இன்றைக்கி 2 ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது கேரளா அவியல், பலாப்பழ பாயாசம், இது 2 செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ. கேரளா அவியல் பண்ணுறதுக்கு சேனக்கிழங்கு, கேரட்டு, வெள்ளை பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் பீன்ஸு இதெல்லாம் நீளமாக அறுத்து வச்சுருக்கேன். கெட்டி தயிர் வேறு. அப்புறம் அதை அரைக்கிறதுக்கு இந்த தேங்காய் துருவல், ஜீரகம், பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். இது தாளிக்கிறதுக்கு. பலாப்பழம் பாயாசம் பண்ணுறதுக்கு இந்த பலாப்பழங்களை 7 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறணும். நறுக்கி வச்சு அதை சக்கரை பாகில் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இந்த சேமியா இருக்குல்ல, இந்த சேமியா 100 சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இதை பாலில் வேக வைக்கணும். பாலில் வேக வச்சு அது இதோட சேர்ந்து கலக்கணும். இது முந்திரி திராட்சை கடைசி போடுறதுக்கு. இப்போ ஃபைனலாக கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் தூள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் ஹார்டாக உள்ள காயெல்லாம் முதல்ல போட்டுக்கிறோம். அது வேறு கொஞ்சம் கொதித்த பிறகு அப்புறம் மற்றதை சேர்க்கணும். கேரட்டும் பீன்ஸும் முதல்ல போடுறேன். இது கொஞ்சம் கொதித்து அரை வேக்காடு வெந்தோடனே மற்ற காயெல்லாம் போடணும். இந்த அவியலுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு கொஞ்சம் 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதெல்லாம் அரைச்சிக்கிறோம். குறக்குறண்டு குறவரப்பாக இல்லாமல் கொஞ்சம் குறவரப்பாக இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது இருக்கும். காவேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே மாதிரி சேர்த்தோம்னா சில காய் வேகும், சில காய் வேகாது. அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு காய் சேர்க்கணும். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கேரட், பீன்ஸ், முருங்கைக்காயும் அரைப்பதான் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சக்கரை பூசணி, வெள்ளை பூசணி இது 2 சேர்த்துக்கிடுவோம். இது அந்த பூசணிக்காயில் இருக்க தண்ணியிலேயே இது வெந்துடும். அப்புறமா 1 நிமிஷம் மூட வச்சு வைப்போம். இந்த காய்கள்லாம் வெந்துருச்சு. இதில் சேனக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா, தேங்காய், ஜீரகம், இஞ்சி இது அரைச்ச மசாலா சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கழுவி ஊற்றிக்கிறோம். இது நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் பச்சை வாசனைலாம் போனவனையும் அப்புறமா லாஸ்ட்டாக தயிர் சேர்க்கணும். இப்போ மூடி வச்சுக்கிறேன் 1 நிமிஷம். இது நல்லா இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, ரெடியாகிடுச்சு. இதில் நம்ம திக்கான தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துக்கிடுவோம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கிடுவோம். தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதியில் தாளித்து இறக்கிடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் தாளிப்பு கரண்டி வச்சுக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கடவுள் பருப்பு சேர்த்துக்கிறேன். சரியே கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இந்த அவியலில் ஊற்றிடுவேன். ஃபைனலாக கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை இறக்கி வச்சுருவோம். பலாப்பழ பாயாசம் செய்கிறதுக்கு பலாப்பழத்தை பொடிசாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் பாலை ஊற்றிக்கிடுவோம். பால் காய்ச்சதும் அதில் சேமியாவை வேக வைக்கணும். பால் பொங்கி வச்சு இந்த சேமியாவை போட்டிருக்கேன். இந்த சேமியா பால்லையே வேகணும். இந்த தவாவில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய்யில் இந்த பலாப்பழத்தை வதக்கிக்கிடுவோம். பலாப்பழத்தை போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். பலாப்பழம் நல்லா மசிஞ்சிருச்சு. இங்கே சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கிடுவோம். அது நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இந்த இனிப்புக்கு தேவையான அளவு சக்கரை பாகுக்கு ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி கலந்துக்கிடுவோம் தேவையான அளவு. ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன். 100 சேமியா சேர்த்துருக்கேன். அதுக்கு 7 பலாப்பழ பூசலை போட்டிருக்கு. 200 கிராம் வெள்ளை கரைசல் 200 கிராம் ஊற்றிக்கிறேன். இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வறுத்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பால் ஒரு 100 ml தேங்காய் பால் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பலாப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ சுவையான கேரளா அவியலும் பலாப்பழ பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவியலை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. இல்லை அந்த பச்சை மிளகா காரம், இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு அருமையாக இருக்குது. அப்பா அல்டிமேட்டாக இருக்குது. இந்த பலாப்பழ பாயாசம், அந்த வெல்லம், அந்த பலாப்பழம், கடைசி போட்ட தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் இருக்குது.
இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அவியலையும் பலாப்பழ பாயசமும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பார்க்குறேன்.